Welcome back to my channel. This is Bala's channel. In our today's video, we are going to see about Taro's reward summary with text. Come, let's go into the video. A young woodcutter named Taro lived with his mother and father on a lonely hillside. All day long, he chopped wood in the forest. Though he worked very hard, he earned very little money. This made him sad, for he was a thoughtful son and wanted to give his old parents everything they needed. அவரு ஒரு ஒரு யங்கான உட்கட்டர் இருக்கிறாரு. அவர் பேர் தாரோ. அவர் அவங்க அப்பா அம்மா கூட ஒரு தனியாக ஒரு ஹில்சைடில் வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் உட்டு சாப் பண்ணி தான் காசு வாங்குவார். அவர் ரொம்ப ஒர்க்காக பண்ணாலும் அவர் கொஞ்சம் மணி தான் கிடச்சிச்சு. இதனால் அதை அந்த கம்மி மணிங்க ஏன் பண்ணுறதுனால தாரோவை ரொம்ப சோகப்படுத்திடுச்சு. அந்த இதனால் அந்த தாரோ நினைக்கலாம், நான் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் வாங்கி தரணும்னு. செகண்ட் பேராகிராஃப். One evening, when Taro and his parents were sitting in a corner of their hut, a strong wind began to blow. It whistled through the cracks of the hut, and everyone felt very cold. Suddenly, Taro's father said, "I wish I had a cup of sick. It could warm me and do my old heart good." ஒரு ஈவினிங் தாரோ அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்லாம் உக்காந்துக்கிறாங்க ஒரு கார்னரில். அப்போ ஒரு விண்டு ப்ளோ ஆகுது. அப்போ அவங்க வீடெல்லாம் கிராக் விட்டு அந்த ஓல்டு பேரண்ட்ஸ் அந்த ஓல்டு ஃபாதர் கேட்குற ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. அதனால் தாரோ ஓல்டு ஃபாதர் சொல்கிறாரு, எனக்கு கப் ஆஃப் சேக்கு வேணும். அது நான் அந்த சேக்கு நான் குடித்தேன்னா என்னோடய ஓல்டு ஆர்ட் ஒரு ஃபீலிங்ஸ் தரும். தேர்ட் பேராகிராஃப். திஸ் மேட் தாரோ சேடர் தேன் எவர் ஃபார் த ஹார்ட் வார்மிங் ட்ரிங்க் கால்டு சேக் ஃபார் வெரி எக்ஸ்பென்சிவ். ஹவு டு ஐ ஏர்ன் மோர் மணி? ஹி ஆஸ்க்ட் ஹிம்செல்ஃப். ஹவு டு ஐ கெட் அ லிட்டில் சேக் ஃபார் மை புவர் ஓல்டு ஃபாதர்? ஹி டிசைடட் டு ஒர்க் ஆல் தேன் பிஃபோர். இது தாரோவை ரொம்ப சோகப்படுத்திச்சு. அதனால் அந்த சேக் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால் நான் எப்படி நான் அதிக காசு சம்பாதிப்பேன்? அவனே கேட்டுக்கிறான். நான் எப்படி அந்த கொஞ்சம் சேக் எங்கள் அப்பாவுக்கு வாங்கி கொடுப்பேன்? அவன் தான் நினைக்கிறான், நான் எப்போது போல் நான் ரொம்ப ஒர்க் பண்ண போகிறேன் எப்போதும் யூஸ்வலாக. Fourth paragraph. Next morning, Taro jumped out of bed earlier than usual and made his way to the forest. He chopped and cut as the sun climbed, and soon he was so warm that he had to take off his jacket. His mouth was dry and his face was wet with sweat. My poor old father, he thought, if only he was as warm as I. And with that he began to chop even faster, thinking of the extra money he must earn to buy the sick to warm the old man's bones. அப்புறம் அவன் அடுத்த நாள் காலில் எப்போதும் தூங்கத்துக்கு ரொம்ப சீக்கிரமாக ஏஞ்சி ஃபாரஸ்ட்டுக்கு போகிறான். அவன் வுட்டு நல்லா சாப் பண்ணிக்கிறான் சன்னு ரைஸ் ஆகிற வரைக்கும். அப்புறம் அவன் ஜாக்கெட்டு, ஏன்னா அவன் வார்மாக இருக்கிறதுனால அவன் ஜாக்கெட்டை அவுக்கிற நேரம் வந்துடுச்சு. அப்புறம் அவன் வாயெலாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது. அப்புறம் அவன் ஃபேஸ்லாம் ரொம்ப வெட்டாக இருக்குது, ஸ்வெட்டாகவும் இருக்குது. அவன் சொல்கிறான், மை புவர் ஓல்டு ஃபாதர், இப்போ நீங்கள் வார்மாக இருந்தால் தான் நானும் அப்புறம்ன்றான். அப்புறம் அந்த காசுனால அவன் ஒன்றும் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அந்த சேக் வாங்கி அவங்க ஓல்டு மேன் போன்ஸை வார்மாக வைக்கிறதுக்கு. ஃபிஃப்த் பேராகிராஃப். Then suddenly Taro stopped chopping. What was the sound he heard? Could it be
Could it be possibly be rushing water? Taro could not remember ever seeing of hearing a rushing stream in the part of the forest. He was thirsty. The axe dropped out of his hands and he ran in the direction of the sound. அப்புறம் தாரோ வந்து திடீர்னு சாப் பண்ணுறத நிறுத்திட்டான். ஏன்னா அங்கே ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது என்னன்னா தண்ணி அப்படியே அடிச்சுட்டு வரமே ஒரு சத்தம் கேட்டுச்சு. தாரோ வந்து பார்க்குறதுக்கும் எதுவும் தோணலை, காதில் கேட்டும் ஒன்றும் தெரியல. அதனால் அவன் என்ன பண்ணுறான், அப்போ அவனுக்கு தேர்ஸ்டியாக இருக்கிறான். அப்புறம் அவன் கையில் இருக்கிற அந்த ஆக்ஸ் வந்து கீழே ஊந்துச்சு. அப்புறம் ஓடுறான் அந்த சைடில், அந்த ரஷ்ஷிங் சவுண்டு சைடில் ஓடுறான். 6th paragraph. Taro saw a beautiful little waterfall hidden behind a rock. Kneeling at a place where the water flowed quickly, he cupped a little in his hands and put it to his lips. Was it water or was it sick? He tasted it again and again, and always it was the delicious shake instead of cold water. அவன் அந்த பியூட்டிஃபுல் வாட்டர்ஃபாலுக்கு போகிறான். அது வந்து ஒரு ராக்கு பேக்கில் அந்த வாட்டர்ஃபால் ஒழுவிட்டுருக்கு. அங்கே இருக்கும்போது தண்ணி அப்படியே வாட்டர்ஃபால்லேருந்து கீழே ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அப்போ அவன் கொஞ்சம் கையில் அப்படியே எடுத்து அந்த லிப்ஸ்லாம் நல்லா தடவிக்கிறான். இது என்ன, இது வாட்டர் மாரே இல்லையே, இது சேக்கா? அவனும் மருவி அந்த வாட்டரை குச்சி பார்த்தான். அப்புறம் அது பார்த்தா கடைசியில் சேக்கு. அப்புறம் வந்து அது இன்ஸ்டெட் ஆஃப் கோல்ட் வாட்டர். 7th paragraph. Taro quickly filled the pitcher he had with him and hurried home. The old man was delighted with the shake. After only one swallow of the liquid, he stopped shivering and did a little dance in the middle of the floor. அப்புறம் தாரோ வந்து ஒரு பானை மாரி அவன் வச்சுருக்கான். அதில் வந்து அந்த சேக்கை ஃபில் பண்ணிக்கிறான். அப்புறம் அவங்க அப்பா லைட்டாக அந்த ஒன் ஸ்வாலோ லைட்டாக குடிச்சிட்டு அவரோட ஷிவரிங்லாம் நிறுத்திட்டு கொஞ்சம் டான்ஸ் பண்ணுறாரு. நடு ஃப்ளோரில் டான்ஸ் பண்ணுறாரு கொஞ்சம். 8th paragraph. That afternoon, a neighbor stopped by for a visit. Taro's father politely offered her a cup of the shake. The lady drank it greedily and thanked the old man. Then Taro told her the story of the magic waterfall. Thanking them for the delicious drink, she left in a hurry. By nightfall, she had spread the story throughout the whole village. ஒரு மதியத்தில் அவங்க ஒரு நெய்பர் வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ தாரோஸ் ஃபாதர் வந்து கொஞ்சம் கப் ஆஃப் ஷேக்கு கொடுத்தார். அந்த லேடியும் கிரீடியாக குடிச்சிட்டு அந்த லேடி வந்து அந்த தாரோ வந்து சொல்கிறான், இந்த மேஜிக் வாட்டர்ஃபாலை பற்றி சொல்கிறான். அப்புறம் அந்த லேடி வந்து தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு அந்த தேங்க்யூ ஃபார் த டெலிஷியஸ் ட்ரிங்க்குன்னு சொல்லிவிட்டு அவள் அரியாக போயிட்டான். அந்த நைட்டுக்குள்ளே அவள் அந்த ஹோல் வில்லேஜை சொல்லிட்டான், அந்த வாட்டர்ஃபால் ஸ்டோரியை சொல்லிட்டான். 9th paragraph. That evening there was a long procession of visitors to the woodcutter's house. Each man heard the story of the waterfall and took a sip of the shake. In less than an hour the pitcher was empty. நெக்ஸ்ட் ஈவினிங் வந்து அவங்க தாரோஸ் வீட்டில் வந்து நிறைய அந்த விசிட்டர்ஸ் நெய்பர்ஸ் வந்து எல்லோரும் லைனாக நிற்கிறாங்க. ஏன்னா ஏன்னா ஷேக்கு ஒரு சிப்பு ஷேக் வாங்கிறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. 1 ஹவருக்குள்ளே அந்த பிக்சரில் இருக்கிற ஷேக் எல்லாம் எம்டி ஆயிடுச்சு. 10th paragraph. Next morning, Taro started for work even earlier than the morning before. He carried with him the largest pitcher he owned, for he extended first of all to go to the waterfall. When he reached it, he found, to his great surprise, all his neighbors there. They were carrying pitchers, jars, buckets, anything they could find to hold the magic shake. Then one villager knelt and held his mouth under the waterfall to drink.
He drank again and again and then shouted angrily, "Water! Nothing but water." Others also tried, but there was no sake, only cold water. நெக்ஸ்ட்டு மார்னிங் அவன் வந்து நேத்தோட ஒன்று கொஞ்சம் சீக்கிரமாக ஏஞ்சி போகிறான் அந்த வாட்டர் ஃபால்க்கு. அப்போ ஒரு லார்ஜ் பெரிய பாட் எடுத்துகிட்டு போகிறான். அவன் தான் நான் தான் ஃபஸ்ட்டு அந்த வாட்டர் ஃபால்க்கு போவேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா எல்லா நெய்பர்ஸும் பெரிய பெரிய ஜார்ஸு பக்கெட்டு பாட்ஸோடு நிற்கிறாங்க. அப்புறம் ஒரு வில்லேஜர் வந்து அதில் லைட்டாக கொஞ்சம் எடுத்து குடிச்சு பார்க்குறதா, அது பண்ணி அந்த குச்சி பார்க்குறதா. ஆனால் அது வந்து அவர் சொல்கிறார் ஷவுட்டிங் ஆங்க்ரிலி, அவர் வந்து வாட்டர், இது வாட்டர் தான், நத்திங், இது வாட்டர். எல்லோரும் ட்ரை பண்ணாங்க, ஆனால் அது சேக் இல்லை, அது ஒன்லி கோல்டு வாட்டர். 11th paragraph. "Ye have been tricked," shouted villagers. "Where is Taro? Let us drown him in the waterfall." But Taro had been wise enough to slip behind a rock when he saw how things were going. He was nowhere to be found. அந்த வில்லேஜஸ்லாம் வந்து சொல்கிறாங்க, தாரோ வந்து நம்மளை ட்ரிக் பண்ணிட்டான் அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லேஜஸ்லாம் கத்துறாங்க. எங்கே தாரோ, நான் அவனை வாட்டர் ஃபாலில் அவனை முழுக்க போகிறேன். ஆனால் தாரோ வந்து ஒரு ராக் பேக் சைட்லேருந்து எல்லாத்தையும் அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துட்ருக்கான். 12th paragraph. Muttering their anger and disappointment, the villagers left the place one by one. Taro came out from his hiding place. Was it true? He wondered. Was the sake a dream? Once more he cut little liquid in his hands and put it to his lips. It was the same fine shade. To the thoughtful son, the magic waterfall gave the delicious sake. To everyone else, it gave only cold water. அதனால் எல்லா வில்லேஜஸும் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கொஞ்சம் போகும்போது தாரோவும் அவங்க போக கொஞ்சம் அப்படியே வந்துட்டு இவன் பார்க்குறான், இது என்னது, இது உண்மையா இல்லையான்னு பார்க்கலாம், இல்லை இது சேக்கா இல்லையான்னு. அப்புறம் அந்த கொஞ்சம் மறுபடியும் குடிச்சு பார்க்குறான், அதே சேக் தான். அவன் வந்து அந்த தாட்ஃபுல் சன்னுக்காக அந்த மேஜிக் வாட்டர் ஃபால் அவனுக்கு டெலிஷியஸ் சேக் கொடுத்துக்குது. ஆனால் அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் வந்து நின்னனால அவங்களுக்கு வந்து ஒரே கோல்டு வாட்டர் தான் கொடுத்துச்சு. 13th paragraph. The story of Taro and his magic waterfall reached the Emperor of Japan. He sent for the young woodcutter and rewarded him with 20 pieces of gold for having been so good and kind. Then he named the most beautiful fountain in the city after Taro. This said the emperor was to encourage all students to honor and obey their parents. A Japanese story retold. இந்த ஸ்டோரி வந்து ஒரு மேஜிக் வாட்டர் ஃபாலை தான் இது பண்ணுது. அப்புறம் அந்த வாட்டர் ஃபால் விஷயம் வந்து அந்த ஜப்பானோட இம்பேரருக்கும் போயிடுச்சு. அப்புறம் அந்த எம்பேரர் வந்து 20 pieces ஆஃப் கோல்டு காயின் வந்து தாரோ கொடுக்குறாரு. ஏன்னா அவன் கைண்டாகவும் குட்டாகவும் இருந்ததுனால. அப்புறம் அவர் வந்து அந்த வாட்டர் ஃபாலை அவர் ஃபவுண்டெயின்னு வச்சுக்கோ இந்த ஆஃப்டர் இஸ் தாரோ. அப்புறம் தாரோக்கு அப்புறம் அந்த இம்பேரரை என்கரேஜ் பண்ணி ஆல் சில்ட்ரன் டு ஆனர் அண்ட் ஒபே, எல்லா சில்ட்ரனும் ஒபே பண்ணணும் பேரண்ட்ஸை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட்.